அடுத்து சிவலிங்கத்துக்கு முன்னால ஒரு நந்தி, ஒன்னு அதிகார நந்தி, ஒன்னு தர்ம நந்தி, ஒன்னு மால் விடை, ஒன்னு தர்ம விடை. அப்படிப்பட்ட 2 விடையின் கண் இறைவன் ஆரோகணிப்பான். அப்படி உலகம் பிரளயப்படி மனுநீதி சாஸ்திரப்படி உலகம் தண்ணியால அழியணும், கடல் தண்ணியால அழியணும். அப்படி அழிந்து போகிற பொழுது நிலையாக இறைவன் இருப்பான். அந்த இறைவனுடைய திருவருளாலே நிலையானது தர்மம், அதுபோல நிலையானது தமிழ். அந்த தமிழாலே உன்னை வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இரு, தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இது, சிந்தாமணி ஜோதியை போல் உருவான பந்தம் இது, தங்கை அல்ல தாயானவள் ஓடி பாடல் நான் பாட போனானால் ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இரவு, ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் இரவு. நீரில் நான் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாளாட்டினார் என் பாதம் போகாதம்மா, என் ஆலயம் பொன் கோபுரம் 7 ஜன்மங்களானாலும் மாறாதம்மா. ஒரு தங்கரதத்தில் பொன்னங்கள் நிலவு, ஒரு தங்கரதத்தில் பொன்னுங்கள் நிலவு. ராஜாவை நான் ராசாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா, தேவர்களில் பல்லாக்கிலே ஊர்கோல வைப்பேனம்மா, மஞ்சளம் திருக்குங்குமம் பல்லாண்டு நான் பாட்டுவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வ நிலை அடையலாமா. கோளில் குறியில் குணமிழவே என் குலத்தான் தாளை வணங்கா தலையினார். இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கா. தாளை வணங்கா தலை, வேக சிந்தாமணி சொல்லுது சிவனடி, அதாவது திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்கா சென்னி, இறப்பவர் கீயா கைகள், இனிய சொல் கேளாதவன் காது, புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம், இருப்பினும் பயனில்லை காற்றில் எரித்தாலும் பயனில்லை என்பது சொல்லுது. என்ன அர்த்தம்? பிறந்து விட்டோம், அதெல்லாம் அரிதான பிறவி. அவையார் சொன்னது அரிதறிது மாநின்றார் ஆறுதல் அரிதுனார். அப்படிப்பட்ட அரிதான பிறவியாக மனித பிறவி எடுத்து விட்டார். திருப்பதி மிதியாதவன் பாதம். திருப்பதி அப்படின்னா திருப்பதிக்கு போய் சொல்லல, பொதுவா திருப்பதிகள் என்றால் கோயில் ஸ்தலங்களை மிதிக்கணும்னு. சிவனடி வணங்கா சென்னி, இறைவனுடைய திருவடியை வணங்காதவனுடைய தலை. சென்னின்னா தலை. இன்னைக்கு சென்னிமலைன்னு ஒரு இருக்கா, மலைகளுக்கெல்லாம் தலையாய மலை, அதனாலதான் சென்னிமலைன்னு ஒரு பேர். சென்னிமலை வேளனுக்கு சேர்ந்த கொம்பு 2 உண்டு அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுறாரு. இருக்கியா? அப்ப இங்க என்ன அர்த்தம்? திருப்பதி மிதியா பாத, சிவனடி வணங்கா சென்னி, இறப்பவர் கீயா கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா அப்படின்னு கை நீட்டினா கொடுக்காம இருக்கக்கூடாது, ஏதாவது கொடுக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னா அந்த உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்கு. அதுக்கு என்ன ஊதியம்? ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய ஊதியம். அதுதான் அந்த உயிரை காப்பாத்துமா. அதான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னாங்க. அதனால திருப்பதி மிதியா பாத, சிவனடி வணங்கா சென்னி, இருப்பவர் கீயா கைகள், இனிய சொல் கேளாத காது. நல்ல சொற்களை கேட்கக்கூடிய காதா இருக்கணும். செவி செல்வம், செல்வத்துள் செல்வம், செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையினாங்க. செவிங்கிற பேரு எல்லா பகுதியிலும் இருக்கு. சிறந்த உறுப்பா இந்த காது, இந்த 5 புலன்கள்லயே. ஏன்னா காது சென்று பற்றும் கருவி இல்லை, நின்று பற்றும் கருவி. கண்ணு சென்று பற்றும் கருவி. கண்ணு இங்கே இருந்து அங்க பார்த்து சொல்ல, அங்க வர்றது ஆனா பெண்ணா ஆடா மாடான்னு பார்த்து சொல்றது கண்ணு. காது வந்து விழுந்தா கேட்கிற திறனை கூடாது. அதனாலதான் செவி செல்வம்னு வச்சார்கள். செல்வத்திலே சிறந்த செல்வமா. அப்ப என்ன, நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு இந்த காது இடம் கொடுக்கணும். அப்ப நல்ல சொல்ல கேட்கறதுக்காக இருக்கிற இந்த காதுகள் தான் உலகத்திலே சிறந்த செல்வம். கற்றலை விட கேட்டல் தானே நன்றிருந்தாங்க. ஆனால் கற்றிருக்க வேண்டும். சொல்லும்போது காதால் உணர்வது, அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். எல்லாமே முக்கியம். அது எதுக்கு தன்மை கூடன்னு நம்ம பார்க்கிறோம். இலக்கணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது இனிய சொல் கேளாதவன் காது, புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் துயரப்படுறாரு, ஒரு தொந்தரவு படுறாரு, இல்ல அடிச்சு வழி தாங்காம துடிக்கிறாருன்னா அப்ப அதை பார்த்துட்டு நம்ம கண்ணுல கண்ணீர் வரணுமா. புறப்பவர் தங்கள் கண்ணில். அப்ப சொல்றாருல ஐயா ஞான சம்பந்தர் சொல்ற, எவ்வுயிரும் தம்முயிர் போல் பேதமுறா நடனமிடுன்னு பாடுறார்.
எல்லா உயிரும் நம்ம உயிரா நினைக்கணுமா? அதனாலதான் இன்னொருத்தர் சொன்னாரே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவன் எக்கேடு கேட்டு போனான் அப்படி நினைக்க கூடாது. எண்ணம் இருக்கக்கூடாது. எண்ணம் இருந்தாலே தவறு. நமக்கு வேணுங்கிறதையே நினைச்சோம்னா மற்றவருக்கு அதுக்கு ஒரு கதையே இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அப்படின்னா இப்படி எல்லாம் அந்த கவிகள் நமக்கு சொல்லு. புறப்போர் தங்கள் கண்ணில் பொழுதரா சாகா தேகம் இருப்புன்னு என்ன எரிச்சாலும் பலன் இல்லையா காட்டுல. அப்படி பயனுள்ளதாக வாழ விடு. நான் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்களும் அப்படி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தோடு அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் என்றார் வள்ளுவர். பெருக்கத்து வேண்டும் மனிதன், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அந்த வகையிலே உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக சில கேள்விகளை கேட்கலாம் நினைக்கிறேன். கேள்விகளை இலக்கணம் 6 வச்சிருக்கு. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொடைவினா, கொழல் வினா, ஏவல் வினான். அறிவினா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாணவரிடத்திலே ஆசிரியர் கேட்பது தெரியுமா, அது கேள்வி. அறிவினா. அறியாதவனா மாணவன் ஆசிரியரிடத்துல கேட்கறது. அதுபோல கொடை வினா, ஐயா கொண்டு வந்து கொடுங்க, கொடுக்கிற வினா கொடை வினா. கொழல் வினா பெற்றுக்கொள்வது. அதுபோல ஏவல் வினா, அங்க இருப்பது என்ன, யாரு போய் பார்த்துட்டு வா, அது ஏவல் வினா. கேள்வி 6 பதில் 8. ஆகினாலே உன்னை பற்றி சில விவரங்கள் நான் அறிய விரும்புகிறேன், கேட்கலாமா? கண்டிப்பா, நீங்க தாராளமாக கேளுங்க. ஏராளமாக பதில் சொல்றேன்னு ஒரு காலம் சொன்னது கிடையாது. ஏன்னா கற்றது கைமளவு கல்லாதது உலகளவு. நாங்க எனக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் ஒளிவு மறைவு இருக்காது. அந்த உலகத்துல பெற்ற பிள்ளைகளோ இல்ல உற்றார் உறவினர்களோ யாரும் நம்ம கூட வரப்போறது கிடையாது கடைசி முடிக்க. ஆனா எது கூட வருது அப்படின்னா தான் கற்ற கல்விகள் மட்டும்தான் வருமா. ஒரு மனிதனை பெத்த பிள்ளை உதவலான்னு கூட வயதான காலத்துல பெற்ற பிள்ளைகள் உதவலனால் கூட தான் கற்ற கல்வி ஒரு பொழுதும் யாரையுமே கைவிடாது. அதனாலதான் கல்வி ஒன்று இந்த உலகத்துல சிறந்தது. கற்றவருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. ஏன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. அப்ப கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் படிச்சவங்க அதாவது படிக்காதவங்க அறிவாளி அப்படின்ற பட்டத்தை வாங்கினதும் உண்டு, படிக்காத மேதை உண்டு. அதே சமயத்துல படிச்சவங்க எல்லாம் முட்டாளாக இருந்ததும் உண்டு. பேரணியில் புலோட்டர் சொல்றான், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேலுன்னு. இந்த கல்வி அவ்வளவு உயர்ந்தது, அறியாமையை போக்கக்கூடியது. அதான் வள்ளுவர் கூட தொட்டனைத்து ஊரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும்னு ஒரு வார்த்தையை வச்சார். ஏன் ஊரும்னாரு? மண்ணுக்குள்ள எப்படி தண்ணி மறைஞ்சிருக்கோ, மண்ணை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல படிக்க படிக்க அறியாம விலகி உண்மையான தன்மையான அந்த அறிவு வெளிப்படுமா. அந்த அறிவு இருக்கு, அதை அறியாம மறைச்சு. அதுக்கு தான் முயற்சி செய்யணும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். ஆமா, தெய்வத்தால் ஆகாத விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா அந்த தெய்வம் என்ற சொல்ல ஏன் இங்க வச்சாங்கன்னா, தெய்வத்திற்கு இலக்கண முறைப்படி பார்க்க போனோம்னா காலம் என்ற ஒரு பேரும் உண்டா. இந்த காலத்தால செய்ய, அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் காலத்தால ஆகாத விஷயங்கள் எதுவும் இல்ல. ஆனா நீ முயற்சி செஞ்ச அப்படின்னா அதற்கு தகுந்த பலன் என்னைக்குமே உண்டு. இங்க இருக்கு எல்லாமே சைவசமே அது சொல்லுது. தனியா ஒண்ணு உற்பத்தி ஆகிறது, உள்ளது சிதையாது, இல்லது தோன்றாது. நூதனமா ஒண்ணு தோன்றுவதில்லை. இங்க இருக்கிறது பரிணமித்து பரிணமித்து திரும்ப திரும்ப வரும். உதாரணமா சொன்னா, ஒரு மண்டபத்தை இடிச்சிட்டோம்னா மண்டபம் தான் உருவம் தான் இடிபடுது. மண்டபத்தில் உள்ள கல்லோ மண்ணோ இடிபடுறது. அது நுணுங்கி திரும்ப பூமியோட சேர்ந்து திரும்ப உருப்பெறும். அது திரும்ப திரும்ப பரிணாம வளர்ச்சி பெறுவதற்கு பேர் தான் உள்ளது சிதையாது, இல்லது தோன்றாது. சத்காரியவாதம் சைவ சமயமே அதைத்தான் சொல்லுது. ஆக இந்த உலகத்துல எது நிலை பெறணும்? நம்ம செய்த பாவம் புண்ணியம் தான் கூடவே வருது. வாரியார் சுவாமிகள் அதை சொல்லுவாங்க. ஒருத்தர் மேடையில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயா வாரியார் சுவாமிகள் மேடையில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, கடவுள் எங்கும் இருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், எண்ணிலும் இருப்பார். மாமா அப்பர் பாடினது போல, நாவுக்கரசர் பாடினது போல, மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமேலான் எண்ணுகிற எண்ணத்தில் இறைவன் இருக்கிறான்னு சொன்னது போல சொன்னோன்னு ஒருத்தர் பெரிய பணக்காரர் வந்து கேட்டாராம், ஏன் சாமி கடவுள் தான் எங்க இருக்கிறாருங்கிறியா, அப்புறம் கோயில் எதுக்கு கும்பாபிஷேகம் எதுக்குன்னு கேட்டுவிட்டார். கடவுள் தான் எங்க இருக்கிறாருல, அப்புறம் அதுக்கு கோயில், அப்புறம் அதுக்கு கும்பாபிஷேகம். ஐயா ரொம்ப பொறுமையா சொன்னார். ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு விளக்கம் சொல்ற இருங்கன்னு சொல்லிட்டு கூட வந்த உதவியாளர் அனுப்பி அவர் வந்து இறங்கின. அந்த மாதிரி மகிழுந்து நிக்குது. மகிழுந்துல 4 சக்கரம் இருக்கா, 4 சக்கரத்துல இருக்கிற காத்தை பிடுங்கி விட சொல்லிட்டாரு. காத்து பிடுங்கி விட்டோன்னே அவர் பதறி போனார். ஐயா நான் வீட்டுக்கு போகணும், எப்படி போறது, காத்தை பிடுங்கி விட்டீல. காத்து எல்லா இடத்துலயும் இருக்குல்ல, காத்து எல்லா இடத்துலயும் இருக்குல்ல, அப்புறம் என்ன போக வேண்டியதானே, அப்புறம் நீ அடைச்சு வைக்கிறேன்னு. காத்து இல்லைன்னா வண்டி ஓடாது, கடவுள் இல்லைன்னா உலகம் இயங்காது. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. கோயிலுக்குள்ள இருந்தா தான் அது தன்மை, அந்த பச்சம் அங்க கும்பிடணுங்கிற ஒரு வழக்கம் வச்சேன். ஏன் கோயிலுக்குள்ள இருந்தா கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணுது, வீட்டுக்குள்ள சாமி இறங்கிருந்தா சுத்தமா இருந்தா தான் போகணும்னு தோணுது. ஒரு குப்பை உலகங்கள்ல மனசு சுத்தமா இருக்கணும். ஏன்னா ஒரு அழுக்கான துணியை இல்லை கட்டிக்கிட்டு எங்க இருந்துடலாம், சுத்தமான துணியை கட்டிட்டு அழுக்கான இடத்துல உட்கார மாட்டோம். ஏன் துணி அழுக்கா போயிடும். ஒரு குப்பை உலகங்கள்ல உட்கார அனுமதிக்காத இந்த மனசு சுத்தம் இல்லைன்னா எப்படி இறைவன் இருப்பான்னு கேட்டார். அப்ப இறைவன் சின்ன ஒரு விஷயம், ஒரு பிள்ளைகிட்ட ஒரு தண்ணீர் கேட்டாரு, தண்ணீர் வேணும் கொண்டு வா அப்படின்னாரு. இறைவன் எங்க இருக்கிறார், இறைவனை கூப்பிடுவதற்காக ஏன் நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்ற விஷயத்த அந்த பிள்ளை எழுப்புது. எனக்கு கொஞ்சம் நீர் கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா அப்படின்றாரு. போன பிள்ளை கொஞ்சம் செம்பில்
தண்ணீர் கொண்டாந்து கொடுத்துச்சு. நான் தண்ணி தான் கேட்டேன், இதுல எனக்கு வேணாம் போ அப்படின்னு அனுப்புறாரு அவரு. சரி, நான் அந்த பிள்ளை இல்லைங்க, நான் தண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க குடிங்க அப்படின்னாரு. தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது. அப்ப அந்த பாத்திரம் இருந்தா தான் தண்ணீர் இங்க நிரம்புது, இல்லைன்னா அந்த தண்ணீர் எடுக்க முடியாது. கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன். அது போலதாங்க இறைவன் என்பவர் ஏன் அந்த ஆலயத்துல குடியிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தையும் அழகான முறையில அந்த வாத்தியார் சொன்னார். நிறைய இருக்கு இந்த மாதிரி காரணங்களும் கதைகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடிக்கணும். சிவன் கோயிலுக்கு போனா கை தட்டுறது மாதிரி ஒரு வழிபாடு இருக்கு, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுலயும் நம்ம ஆளுக போனோம்னு நந்தி காதுல போய் ரொம்ப ரகசியமெல்லாம் சொல்றது, நந்தியை தொடவே கூடாது. இறைவனுக்கு தெரியாதா நம்ம யாருன்னு நினைப்பேன். இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு வயசாச்சு, இது வரைக்கும் நீ என்னது சாதிச்சா, இனிமே நீ ஒன்று என்னது சாதிக்க போற தெரியாதா? நம்ம ஆளு நட்சத்திரம் பூரா எழுதி, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பேர் நட்சத்திரத்தையும் எழுதி, எல்லாரும் பேரையும் எழுதி, அதுல ராசி எல்லாத்தையும் கொண்டு அந்த அந்தனத்தை கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னா அவர்கிட்ட சொல்றது ஒரே படிப்படியா வரிசையா. நான்லாம் போனா அது செய்யறதுல சாமி பேருக்கு அர்ச்சனை. அவர் நிலமோடு இருந்தால் அவருக்கு சொல்றீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இறைவனுடைய பேர் மனிதர்களுக்கு தெரியாதா? ஏன் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம்னு எத்தனையோ முறை எழுதுறாங்களே, அது ஏன் எழுதணும்? பேருக்கு ஒரு வலிமை இருக்குமா, அதனாலதான் எழுதப்படுது. வரலாற்று சான்றுடைய அங்க இறந்துட்டாரு யாருன்னு கேட்டா யார சொல்றான்? பேரத்தான் சொல்றோம். இன்னாரு மகன் இன்னாருன்னு பேர் சொல்லணும்ல. பிறக்கும் போது பேர் இல்ல, இறக்கும் போது பேர் இருக்கு. அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் போல யார் என்று ஊர் சொல்ல. அப்ப அந்த பேருக்கு ஒரு வலிமை இருக்கு. அதனாலதான் அந்த பேர் அப்படி வச்சா. கடவுள் பேரை வச்சோம் குழந்தைகளுக்கு. ஏன் கடவுள் பேரை சொல்லும் போது கடவுளை கூப்பிடுறது மாதிரியே இருக்கும். அந்த அதுக்கான ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும். நீ ரொம்ப வேண்டாம், ஒருத்தரை ரொம்ப நம்பி இருக்கிறோம், அவர் ரொம்ப நாளா நம்மளை நினைக்கிறான்னு நமக்கு தெரியல. இப்ப இருக்க அலைபேசி காலத்துல என்ன அண்ணன் ஒரு நாள் கூட நம்மளை கூப்பிட காணும் பேச காணும் நினைச்சு பாருங்க, அன்னைக்குன்னு அவர் கூப்பிட்டுருவாரு. இந்த எண்ணத்துக்கு வலிமை இருக்கு. இது நடக்குது இல்ல, நேரடியாவே நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. நினைக்கும் பொழுது அது இன்னொருத்தவங்க மூலியமா அது பிரதிபலிக்குது. இறைவன் ஒரு மூலமா நமக்கு நல்ல உதவிகளை செய்யறார். அதனால ஒருத்தரை பார்த்தோன்னே அண்ணன் கடவுள் மாதிரி வந்தீங்க, தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணல. அப்ப தெய்வத்தால் ஆகாத முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி. கடவுளா தான் சொன்ன, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னார் ஒருத்தர். நீங்க ரொம்ப வேண்டாம், நீங்க நிறைய உதவிகள். ஒருத்தர் என்ன பண்றாரு, 2 பேரும் மாலை போட்டு இந்த பழனிக்கு போகலான்னு கிளம்புனாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போறது ஒரு ஆத்து குளிக்கிறதுக்கு இறங்குவாங்கள, காவடி இறக்கி வச்சுட்டு அப்படி குளிக்க போற இடத்துல அந்த தண்ணி ஓடுறதுல மீன் நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்தாரு, நல்ல மீனா இருக்கே, எப்படியாவது சமைச்சு சாப்பிட்டு 2 மீனை பிடிச்சி சமைக்க ஆரம்பிச்சேன். கூட போன என்னடா அப்படி இருந்து வந்தாலும் இதை போய் சாப்பிட்டு இருக்கேன், இது நல்லாவா இருக்கு, சாமி ஏத்துக்கிறமா, உனக்கு முறையா இது அப்படின்னு திட்டிவிட்டு அவர்களையும் போய்கிட்டே இருந்தார். போனவர் சும்மா போகாம இந்த பைய பார்த்த வேலை மீனை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கேன், கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இவர் வந்தாரு, மீனை பிடிச்சாரு, குழம்பு வச்சாரு, சாப்பிட்டாரு, முடிச்சு கை கால் சுத்தம் பண்ணாரு, குளிச்சாரு, போய்கிட்டே இருக்காரு. மேலே போயாச்சு. போனதுக்கு அப்புறம் கேட்கிறாரு, டேய் நீ முன்ன பெரிய தப்பு, அந்த மீனை பிடிச்சி சாப்பிடலாமா? டேய் நான் சாப்பிட்டு விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே நீ ஏன்டா தூக்கிட்டு இங்கே வரைக்கும் தெரியாது. அது மாதிரி சில விஷயங்கள் மனதில் இருக்கு. ஒரு மன தூய்மை இருக்கு, அதுபோல உடலுக்கு ஒரு தூய்மை இருக்கு. இறைவன் வந்து ஆடை அணிகலன்களை விரும்புறது கிடையாது. ஆமா. அப்ப ஆடை சுத்தம், உடல் சுத்தம், இது மட்டும் இருந்து பத்தாதுங்க. உள்ளம் என்பது முதல்ல சுத்தமா இருக்கணும். பாருங்க, மாலை போட்டிருப்பாங்க, மாலை போட்டிருந்தாலும் அவங்க பாக்குற தொழில் ஒண்ணு மீன் விற்கிறது, இல்ல கறி நறுக்கிறது, இந்த மாதிரி தொழிலா இருக்கும். ஆனா அவங்களுடைய மனம் என்பது சுத்தமாக இருந்தால் இறைவன் எப்படி வேணாலும் ஏத்துக்குவார் அவங்களை. அதுதான் மனசு சுத்தமா இருக்கணும். அதுதான் அக தூய்மை புற தூய்மைன்னு இருக்கு. அக தூய்மைங்கிறது உள்ளம் தூய்மை, புற தூய்மை என்பது இந்த உடம்ப கழுவணும், கண்டிப்பா நீராடணும். குளித்தல் என்பது தலையோட குளிச்சா தான் குளிக்கிறது. இன்னும் சில பேர் வேட்டியாவது தலையில கட்டிட்டு குளிக்கிற ஆளுகள்லாம் இருக்கு நாட்டுல. ஒரு வாரத்துக்கு குளிக்காத ஆளுகள்லாம் இருக்கு, பாத்துருக்கீங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஞானிகள் தான் அப்படி குளிக்காம இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாது மணக்குமா. அப்படி இருந்தவர் யாருன்னா மௌன சுவாமிகள். அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அப்ப குளிக்கணும், குளிச்சுட்டு சுத்தமான திருநீர் அணியணும். நீரில்லா நெற்றி வாழ்னு ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி இல்லாம இந்த திருநீருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. ஆலயம் தொழுவது சால உணர்ந்துங்கிற மாதிரி பக்தி மனதோடு நல்ல சுத்தமா இருக்கணும். மனசை அழுக்கா வச்சுக்கிட்டு இறைவனை வழிபட்டால் அது பலிதம் ஆகாது. ஒருத்தர் பெரிய பக்திமான், என்னை விட நாட்டுல இந்த ஊர்ல பக்தி செலுத்துறதுக்கு கடவுளை கும்பிடுறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர். எந்த நேரமும் விபூதி, எந்த நேரமும் காவி உடையோட அருமையா பக்தியா இருப்பாரு. ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாரு. ரொம்ப தூரம் ஒரு கோயில், இப்ப திருச்செந்தூர் போகணும் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்றேன். போற போது என்ன பண்றாரு, செருப்பு போட்டுக்கிட்டே நடந்தவர் செருப்பு அருந்து போச்சு. அருந்து போன செருப்பை தைக்க கொடுக்கலான்னு அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொண்டே கொடுத்தாரு. அவர் தச்சுக்கிட்டே கேட்டாரு, ஐயா பக்திமானே எந்த ஊர் கிளம்பிட்டு ஏறும் போது கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, நான் ஊர் கோயிலுக்கு சாமி கும்பிட போறேன். அப்படியா போறது போறீங்க, கோவிச்சுக்காம நான் கொஞ்சம் உண்டியல்ல சில்லற காசு போட்டு வச்சிருக்கேன், என்னால போக முடியல, என் சார்பா அதை உண்டியல்ல போட்டு வந்துருங்கன்னு கொடுக்க. அவர் வாங்க, மனசு சங்கடம், இவன்ட்டு போயா காசை வாங்குறதுன்னு. இருந்தாலும் பக்திமானே நாளைக்கு நம்மளை தப்பா பேசிடுவாங்கன்னு சங்கட்டமா அந்த காசை வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு போனாரு, சாமியை கும்பிட்டாரு. சுத்திட்டு வந்து இவர் என்ன பண்றாரு, அந்த செருப்பு தைக்கிறேன் கொடுத்து விட்டேன் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாமியை சொல்லி உள்ள போட்டார். உண்டியல்ல போட்டார்ல, உண்டியலுக்குல இருந்து ஒரு கை கொண்டாந்து ஒரு தங்க வளையலை கொடுக்குது. ஒரு தங்க வளையலை வாங்கினாரு. வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவர், ஆசை யாரை விட்டுச்சு, இதை கொண்டு அவனுக்கா தெரிய போகுது, அவன்கிட்ட ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நேராக கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட மனைவிக்கிட்ட கொடுத்தார்.
மனைவிட்ட கொடுத்தோன்னா அந்த அம்மா கொஞ்சம் யோசனை கூடி, ஐயா வளையல் தங்கமாக இருக்குது, நம்ம வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம், மன்னன்ட்ட கொடுங்க, மன்னன்ட்ட கொடுத்தா காசு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம்னு மனைவி ஒரு யோசனையை சொன்னான். நேராக அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து, மன்னா இந்த வளையல் எனக்கு கிடச்சிச்சு, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பொற்காட்சி ஏதாவது கொடுங்கன்னு கேட்க, அவர் அதுக்கான சன்மானத்தை கொடுத்துட்டாரு. வளையலை வாங்கின மன்னர் நேராக அரண்மனையில் அந்த புறத்துக்கு போய் மனைவி ராணிகிட்ட கொடுத்தான். ராணி வாங்கி பார்த்தா, ராணி அவ்வளோ பெரிய யோசனைக்காரியா, ராணி பார்த்தா உடனே மன்னருக்கு ஒரு யோசனை சொல்றாரு, மன்னா வளையல்ங்கிறது ஒத்த வளவியா இருக்காது, சோடியாத்தான் இருக்கும். ஒரு வளையலை கொடுத்துட்டு போயிருக்கேன்னா ஒரு வேலை வச்சுக்கிட்டு கொடுத்துருக்கேன், அவனை வர சொல்லி வளையலை கொண்டாட சொல்லுங்கன்ட்டான். சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது பாருங்க. அந்த ஆளு அவனுக்கு கொடுத்தவனுக்கு கொடுக்காம கொண்டு கொடுக்கணும்னு நினைச்சேன், அவர் மூலமா சிக்கல் வருது. மன்னர் கூப்பிட்டாரு, வந்தேன், இங்கே வாயா, நீ கொண்டு வந்து ஒரு வளையல் தான் வந்திருக்கு, அதுக்கு ஜோடி வளையல் ஒன்று இருக்கணும், அதை கொண்டுக்கிட்டு வான்னு. அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல, நம்ம கொடுத்தது ஒன்று தானே கிடைச்சி, நம்ம எப்படி எங்கே போய் கேட்கறது. இப்போ செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் கேட்க மறுத்தேன், கொடுக்க மறுத்துட்டு கொண்டு வந்தது. இப்போ இறைவன் என்ன பண்ணுறேன், அவர்கிட்டே போக வச்சுட்டேன். இப்போ சங்கடத்தோட போகிறேன். இப்போ போய் ஏற்கனவே ஒரு வளையல் வந்துச்சு, அப்படி கேட்கல, அதுனா உண்மையை ஒரு சொல்கிறதுன்னு அர்த்தம். இப்போ உண்மையை சொல்லாமல் நான் கோயிலுக்கு போகிறையா, கொஞ்சம் காசு இருந்தால் கொடு, மறுதரம் கொண்டு போய் போட்டுவாருன்னு சொல்ல. இப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை. ஐயா அப்படின்னு அந்த ஏற்கனவே எடுத்தார்ல காசு வச்சிருந்த உண்டியல், அதுக்குள்ளே கையை விட்டு இருந்து சில்லறை காசு எடுத்தார். அது சில்லறை காசாவல்ல, அங்கேருந்து ஒரு வளையல் வந்துச்சு. இப்போ கேட்குறாரு, என்ன காசு எடுக்கிறேன் வளையல் வருது. இவன் திகைச்சு போனேன். உண்மை அதுதான், நீ கொடுத்த காசை உண்டியலில் போடும்போது ஒரு வளையல் வந்துச்சு, அதை உனக்கிட்ட கொடுக்காம நான் மறைச்சிட்டு என் மனைவிகிட்ட கொடுத்தேன். என் மனைவி மன்னர்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னால் நான் கொண்டே கொடுத்துட்டு அந்த காசை வாங்கினேன். மன்னர் அவர் மனைவிகிட்ட கொடுத்தா அவன் சொன்னால் வளையல் ஒன்றா இருக்காது, ரெண்டு தான் இருக்கணும், ஜோடியாத்தான் இருக்கணும், அதனால இன்னும் வாங்கிட்டு வான்னு சொன்னார். அதனால பார்த்தா நான் உன்ட்ட கேட்கறதுக்கு சங்கடப்படுத்துதான் காசை கேட்டேன். இறைவன் எப்படி லீலை புரிகிறான். இப்போ பக்திமான் நான் இல்லை, நீ தான் பக்தி. வேலையா இருந்தாலும் உண்மையான பக்தியோடு இருந்தவன் நீ, அதனால உன்னைத்தான் இந்த உலகம் போற்றும் என்று வளையலுக்கு தீர்ப்பு கிடைச்சது ஒருவர். இப்ப பக்தி அப்படிங்கனா தீர்ப்பு இல்லங்க, அதாவது இறைவனிடத்தில் மட்டும் கிடையாது. ஒரு கார் சிலம்புக்காக தீர்ப்பு கிடைச்சதுதான் பாண்டிய நாடு. ஆமா ஆமா, தேரா மன்னா அப்படின்னு சொல்லி கண்ணையாகப்பட்டவர் பாண்டியரின் சொல்லி மன்னனை கோபமாக கேட்டது உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு பாருங்க, மாங்கனி திருவிழா நடக்குது இன்னைக்கு காரைக்கால்ல. சிவபெருமான் ஆடிய திருவிளையாடல். இன்னைக்கு 2 மாங்கனி கிடைச்சிச்சு அப்படின்னா அது காரைக்கால் அம்மையாருடைய பக்தி. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இன்னைக்கு பாருங்க, கண்ணப்பன் என்று சொல்லக்கூடியவன், திண்ணன் என்று சொல்லக்கூடியவன், ஒரு வேடுவ குலத்தில் பிறந்து 6 நாட்களில் முக்தி அடைந்தவன் அப்படின்னா அந்த திண்ணன் தான். அந்த திண்ணனுக்கு தான் கண்ணப்பன் என்ற பெயரையே சிவபெருமான் சொல்றாரு. காரணம், கண்தானம் கொடுத்தது அன்னைக்கு அவர்தான், அந்த காலத்துல கண்ணை தானமாக கொடுத்தவன். அப்ப ஒவ்வொரு தெய்வங்களுக்காகவும் ஒருத்தவங்க ஒவ்வொரு பொருளை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனாலதான் அவங்களால் ஆட்கொள்ளப்படுறார், தெய்வத்தினால் அவங்களாம் ஆட்கொள்ளப்படுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முன் ஜென்ம வரலாறுகள் ஒன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். பெரிய புராணம் உருவாவதற்கு ஒரு காரணம் இருந்தது, அதுபோல பெரிய புராணத்துல வர்ற கதைகளுக்கும் ஒரு காரணம் இருந்தது. இன்னைக்கு பட்டணத்து செட்டியார்னு கூப்பிடுறவர் யாருன்னா குபேரன். அப்ப இலக்கியம் நமக்கு என்ன கற்பிக்குது, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனேங்குது புறநானூற்று பாடல். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனேன்னு பாடுது. இப்போ ஈன்று ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 1 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அது அவளோட கடமை. அதான் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. ஒரு குழந்தையை பெற்றுட்டா தாயின்னா தகப்பை அவனை நல்லவனா வளர்க்கணும், அதான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. நம்ம புள்ள தப்பா போகுதுன்னா நமக்கு பதைக்குது இல்லை, இன்னும் நம்ம புள்ள இப்படி ஆயிட்டானே ஒன்று வேதனைப்படுறோம்ல, அப்போ சரியா வளர்க்குறவன் அப்பா. அடுத்து வேந்தருக்கு என்ன சொல்றாரு, நாட்டை ஆள்ற மன்னன் நன்னெறி நல்குதல், நல்ல தர்மங்களை நீதி நெறிகளை இந்த உலக மக்களுக்கு கொடுத்து தப்பான வழியில போகாம பாதுகாக்கிறவன் தான் வேந்தன். சாராய கடை திறந்து வச்சு குடிக்க சொல்றவன் இல்லை, புரியுதா இல்லையா? இப்படி பல காரணங்களும் காரியங்களும் கதைகளும் இந்த நாட்டுல நிறைய நமக்கு இருக்கு, இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்குது. ஆகையினால எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னாங்க. ஏன்னா ஒரு தாய் வந்து குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதை காட்டிலும் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது இருந்து, ஏன்னா குழந்தைக்கு 6 மாதத்தில் ஒரு உயிர் உண்டாயிரும். இந்த 6 மாதத்துல இருந்து ஒரு தாயை குழந்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருமா. அப்பையில இருந்தே தாய் வந்து நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை, அதாவது நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் அப்படின்பாங்க. அப்பதான் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நல்ல பிள்ளையா வரும். 6 குணம் முதல்ல இருக்கக்கூடாது. காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் 6 இல்லாது ஒழித்து விட்டால் மனித பிறவி மேன்மையானது. கண்டிப்பா. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறா, சரி, மார்பகத்துல பால் குடிச்சிட்டு இருக்க போதே அந்த குழந்தை எட்டி உதச்சிடுறேன் வாயில. குழந்தை எட்டி உதச்சோடனே ஒரு பல்லு விழுந்து போச்சு. பல்லு தாய்க்கு விழுந்துருச்சு, ரத்தம் வருது, சிரிக்கிறா, சந்தோஷம் தாங்கல. பக்கத்துல இருந்த ஒருத்தி கேட்கறா, உன் மயன் உதச்சு, சின்ன பிள்ளை உதச்சு உன் பல்லு விழுந்து போச்சு, அப்படியா, இவளை சிரிக்கிறா, உனக்கு சங்கடம் இல்லையா? இதுல என்ன சங்கடம், என் பிள்ளை தான் உதச்சேன், என் பிள்ளை இவ்வளவு சிறிய குழந்தையா இருந்தாலும் பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சுட்டான்னா அப்ப எவ்வளவு தெம்பா இருந்திருக்கேன் பாரு, அப்ப என் பிள்ளைய பெருமையா நினைக்கிறேன்னா. பெரிய பிள்ளையான ஒரு 16 வயசு இருக்கும். இப்ப கோவப்பட்டு தாயை எட்டி உதச்சேன், பல்லு விழுகலை, அழுகுறான்.
அழுதோன்னு அந்த பக்கத்து விட்ட அம்மா கேட்குறேன், அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது உதச்சி பல்லு விழுந்துச்சு சிரிச்சேன், இப்போ வந்து பல்லு விழுகலை உதஞ்சேன், அப்போ பல்லு விழுகாத வரைக்கும் சந்தோஷம் தானே, ஏன் அழுகிறேன்னா. அதுக்கு அந்த பொண்ணு அந்த அம்மா சொன்னா, என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளை தெம்பா இருந்தேன், என் பல்லு விழுந்துச்சு, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், பல்லு கூட விழுகலையே, என் பிள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன்னாலாம். இந்த கதையை யார் சொன்னா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை சங்கத்தில் பெருமைமிகு அண்ணன் முத்தப்பா சொன்ன கதை. அப்ப தாய்க்கு ஒரு குழந்தை எப்படி இருந்தாலும் நல்லவன் தான். அது தாய் எல்லா பிள்ளைகளையும் ஆதரிப்பா. எல்லா தாயுமா அப்படி இருக்கிறா? அப்படி இல்லை. ஏன்னா ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சுகம் இல்லையா? ஒரு சபை நடுவே மற்றவர்களால் போற்றப்படும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, ஒரு தாய் என்ன பண்றா, தண்ணீர் எடுக்க போகணும், குழந்தை படுத்திருக்காங்க கீழே, சரி குழந்தை படுத்திருக்கட்டுமே தண்ணீர் எடுக்க போறா. போனவன் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது குழந்தைக்கு தலைமாட்ட அந்த தலைக்கு அருகில பாம்பு படம் எடுத்த வாக்குல இருக்கு. ஆக தான் பிள்ளைய இங்கே கொத்தினாலும் கொத்திருமே, கடிச்சாலும் கடிச்சிருமே, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமேன்னு சொல்லி இங்க இருந்து போன வேகத்துல பாம்பை கையில பிடிச்சா அந்த பாம்பாகப்படுது தாயை கொத்திடுது. கொத்தின கொஞ்ச நேரத்துல தாய் வந்து சிரிச்ச முகத்தோடு சாகுறான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் பிள்ளைக்காக என்னுடைய உயிரை பணைய வச்சேனே, அப்ப அது அவளுக்கு பெருசா தெரியல பாருங்க. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட தாயின் தகப்பனை பார்க்க எத்தனை பேர் எப்படியோ யோசனை பண்றாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஆமாம், கடைசி நேரத்தில் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுற அளவுக்கு தாய் தகப்பன் எத்தனை பிள்ளை பிறந்தால், அதுக்கு மகாபாரதமே நமக்கு உதாரணம் சொல்லுது. தர்மருடைய தம்பிமார்கள் 4 பேர் 4 திசைக்கு போறாங்க. ஒரு தம்பி வந்து சொல்றாரு, அண்ணா போற இடத்துல ஒரு வயல் இருந்துச்சு, நல்ல நிலம், நல்ல பயிர் விளைஞ்சிருந்துச்சு, கதிர் முத்தி இருந்துச்சு, அறுக்கிற மாதிரி இருந்த நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறேன், பயிரை காணும், வேலி மட்டும்தான் இருந்துச்சுன்னு இதை வந்து சொல்றார் தர்மர்கிட்ட. தர்மர் சொன்னார், அப்படியா பார்த்தீங்க? ஆமாண்ணா, பயிர் நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள பயிரை காணும், வேலி மட்டும் இருக்கு சொன்னாரா. இது கதையாக இருந்தாலும் அது உள்ள கருத்தை பாருங்க. சில பேர் நம்புறது உண்டு, நம்பாது உண்டு, ஆனா நம்புற அளவுக்கு சான்றுகள் இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு தர்மர்? ஆமா தம்பி, கலியுகம் பிறக்க போகுது, கலியுகம் பிறந்தால் நீ பார்த்த பயிர்களா இருந்தது இந்த நாட்டோட மக்கள், சுத்தி இருந்த வேலி என்ன, அதுதான் இந்த அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் நல்லா இருந்தா பயிர்கள் நல்லா இருக்கும், இந்த அதிகாரிகள் நல்லா இல்லைன்னா பயிர். அப்ப வேலி பயிரை மேய்றது. ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போறேன்னு போனாராம். சரி, இந்த கதை இன்னைக்கு படிச்சேன். சொர்க்கத்துக்கு போறாரு, போனா சொர்க்கத்துல இருக்கிற போது யமதர்மன் பாக்குறாரு. கூட இருந்தவன் கேட்கிறார், ஐயா இங்க என்ன கடிகாரமெல்லாம் நிறைய மாற்றி வச்சிருக்கீங்களேன்னு கேட்கிறாரு. யாரு இங்க இருந்து போனவர்? ஆமா, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாவம் பண்ணிருக்காங்க தகுந்த மாதிரி முள்ளு ஓடும் கடிகாரத்துல. எவ்வளவு பாவம் பொய் சொல்லியிருக்கான்னு, எவன் ஒரு பொய் 2 பொய் களை பொய் அதிகமா போயிடுச்சுன்னா வேகமா ஓடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு கடிகாரம் ஓடாம இருக்கு. இப்ப கேட்கிறாரு இவர், ஐயா அந்த கடிகாரம் ஓடாம இருக்கு, அது யாரு? அதுதான் அன்னை தெரசா, பொய்யே சொல்லல, அதனால ஓடாம இருக்குன்னாரு. அப்புறம் திடீர்னு இங்கிட்டு திரும்பி ஒரு காத்தாடி ஓடுற மாதிரி தெரியுது. ஐயா இது ரொம்ப வேகமா ஓடுதே, இது என்ன காத்தாடி? அது காத்தாடி இல்லை, அதுக்கும் கடிகாரம் தான். அது ஏன் இவ்வளவு ஓடுது? அதான் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சொன்ன பொய் மொத்தமா ஓடுதுன்னு ஆகலாம். ஒரு சின்ன விஷயம், மகாபாரதத்தினோட சான்றை பத்தி ஒன்று பேசுறீங்க. இந்த பக்கம் நடந்து தர்மனும் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு பக்கம் 2 கிணறு, ஒரு பக்கம் 7 கிணறு இருக்கு. அப்ப இது என்ன 2 பக்கமும் இப்படி கிணறு இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பக்கம் 7 சின்ன கிணறுகள், இந்த பக்கம் 2 பெரிய கிணறு, இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த 2 பெரிய கிணறிலிருந்து போகக்கூடிய தண்ணீர் இந்த 7 கிணற்றுக்கு போனா 7 கிணறும் நிறைஞ்சிரும். ஆனா இந்த 7 கிணற்றில் உள்ள தண்ணி இந்த 2 கிணத்துக்கு போனா நிறையவே மாட்டேங்குது. இந்த அப்ப இந்த 2 கிணறு யாரு, இந்த 7 கிணறுன்றது யாரு? தர்மர்கிட்ட கேக்குறாங்க. அப்ப என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கேக்குறேன், ஓட்டப்பானை இல்ல, அதை சொல்லிடுவான். 2 கிணறும் தாயும் தந்தையும், 7 கிணறும் பிள்ளைகள். தாய் தகப்பே எத்தனை பிள்ளை பெற்றாலும் பிச்சை எடுத்தாலும் காப்பாத்தினாக ஒரு நேரம். இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கு. ஆனா 7 பிள்ளை இல்ல 20 பிள்ளை பிறந்தாலும் தாய் தகப்பன நீ பாரு நான் பாருன்னு போட்டி ஓட்டு தெருவில் விடுற காலம் பாருன்னு சொன்னார். கண்டிப்பா அதைத்தான் அந்த கதை உணர்த்து. ஆனா இன்னொன்னு இருக்கு, எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் நம்மளே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம பிள்ளைங்க நம்ம இருக்கையிலே கஷ்டப்படுதே, நம்ம பிள்ளைங்க நம்மளோட வந்துட்டு சொல்லி நல்லதங்கால் மாதிரி கொள்ற பெண்களும் உண்டு. அது வந்து வைராக்கியத்தோட காரணம். நம்ம அடையாததை, நம்ம பட்ட சிரமத்தை நம்ம பிள்ளைகள் அடையக்கூடாது. இன்னைக்கு வத்ரா இருப்புல அந்த கிணறு இருக்கு, நல்லதங்கால் கிணறு. கட்டி கொடுத்த அந்த பொண்ணு எங்க? மானாமதுரையில பெரிய மன்னர் வீட்டு குழந்தை, நல்ல தம்பி தங்கச்சி. ஆனா நாத்தனாரு மூலி அலங்காரி, அவ படுத்தின பாடு தாங்காம இறந்தா. அதெல்லாம் படிச்சா கண்ணீர். கேக்குறேங்க, ஒரு ஓட்டப்பானை, ஓட்டப்பானை பானை முழுசா இருக்கணும். பானைனா வாய் ஓட்டையா தான் இருக்கணும், அத சொல்ல வரல. பானை சுத்தி வரைக்கும் ஓட்டையா இருக்கு, பானைக்குள்ள தண்ணீர் நிறைக்க முடியுமா? முடியுமே. எப்படி? இது எல்லாருமே நிறைக்க முடியாதுங்க, நீங்க மட்டும் முடியும்னு சொல்றீங்களே. எப்படி? ஒரு ஓட்டை உள்ள பானையில தண்ணி நிறுத்த முடியாது, ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒழுகும். ஆனா சன்னலா இருக்கக்கூடிய ஓட்டையில நிறைய ஓட்டை நிரம்பிய பானைக்குள்ள தண்ணியை நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? பெரிய தொட்டியில தண்ணியை போட்டு நிரப்பிட்டு அதுக்குள்ள பானையை அமைக்க வச்சோம்னா தண்ணி அதுக்குள்ள நிக்கும். வெளியில எடுத்தா ஊத்தும்.
புரியுதா இல்லையா? புரியுது. ரொம்ப வேண்டாம். கடல்ல கல்ல போட்டா மிதக்குமா? எப்படி மிதக்கும்? அமுங்க தான் செய்யும். அமுங்க தான். ஆனா மிதக்க வைக்கணும். எப்படி மிதக்க வைக்கணும்? படகுங்கிற தோணியினுடைய துணையை பற்றணும். அதுல வச்சா மிதக்கும். அதனாலதான் பெரியாரை துணைக்கொள் அப்படின்னு பெரியவர்களுடைய உதவி வேணும்னு வள்ளுவரை சொல்றார். இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால உன்னை பற்றிய விவரங்களை தாராளமா கேளுங்க என்ற காரணத்தினாலே பட்டு வெள்ளி கற்கல்வி மொழி